ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பாசம் கண்ணு மறைச்சு நீ இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற. பாசம் உன் கண்ணை மறைச்சிருக்கு. இன்னைக்கு முக்கியமான விஷயத்தை பத்தி உன்கிட்ட பேசணும். தள்ளிட்டு போயிடாத. இந்த கருமாரி தினந்தோறும் உன்னை தேடி வர்றவதான. இந்த வாக்க அப்புறமா கேட்டுக்கலான்னு தள்ளிட்டு போகாம இந்த வாக்க முழுசா கேளு. இந்த வாக்க கடைசி வர கேளு. உன் நேரம் வீணாக விடமாட்டேன் இந்த தாய். இந்த கருமாரி விஷயமில்லாம உன்னை தேடி வரமாட்டேன். என் மேல நம்பிக்கை இருக்கிற பிள்ளைக்கு தெரியும் இந்த கருமாரி சொல்ற வாக்கு எப்படிப்பட்டதுன்னு. ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்துட்டு இருக்க காரணம், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறையே அப்படின்னு உங்ககிட்ட சொல்லத்தான் வந்த. வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பாலுன்னு பாலிடார எடுத்து நீ குடிச்சிட்டு இருக்கிற. உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. விஷத்தை கொண்டு வந்து உன் கையில கொடுத்து இதுதான் பாலு குடின்னு உன்னை நம்பி 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 ஏமாற வச்சிட்டு இருக்கிறாங்க. வெளிச்சம் போட்டு காட்டுறக்குத்தான் இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்க இந்த கருமாரி. இந்த கருமாரி உன்னை தேடி வந்திருக்க. 4 நாள் முன்னாடி உன் வீட்டுக்கு எதிர வந்து நின்று நான் உன்னை கவனிச்சு பார்த்துட்டு இருந்தேன். உன்னை கவனிச்சு நான் பார்த்த நேரம் நீ என்ன செஞ்ச தெரியுமா? உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது. மறு நிமிடம் அந்த இடத்துல என்னை நிக்க விடாம நான் நகர்ந்துட்டேன். நான் பல தடவை சொல்லி இருக்கேன் உன் வாயிலிருந்து வார்த்தைகள் வரக்கூடாதுன்னு. ஆனா கோபம் வந்துட்டா யார என்ன பேசுறேன்னு உனக்கே தெரியாம வார்த்தைகளை விட்டுற நீ. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என் பிள்ளை வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்க கஷ்டமா இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னொரு வார்த்தையும் சொல்ற. அதையும் என்னால கேட்கவே முடியல. என்ன சொல்ற தெரியுமா? என்னைக்கு எனக்கு சாவு வரும் அப்படின்னு கேட்க. அந்த வார்த்தை எனக்கு வேதனையை கொடுக்குது. அந்த வார்த்தை என்னை வேதனைப்படுத்திட்டு இருக்கு. தயவு செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லாத. உனக்கு தடைகள் இருக்கத்தான் செய்து, பாடுகள் வந்துட்டு தான் இருக்கு, வேதனைகள் இருக்கத்தான் செய்து, பாரம் தூக்க முடியாத பாரத்தை தூக்கிட்டு தான் இருக்க. உன்னையும் அறியாம கண்ணீர் உனக்கு வந்துட்டு தான் இருக்கு. எதுவும் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இதையெல்லாம் சீக்கிரம் மாத்தி கொடுப்பேங்கிற நம்பிக்கையோட நான் உன்னை தேடி வர்றப்போ, அந்த நம்பிக்கை இல்லாம நீ இருக்கும்போது எனக்கு வேதனைய கொடுக்குதே என் செல்லமே, என் தங்கமே. வேதனைய கொடுக்குது உன் தாய்க்கு. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. சொந்தம் சொந்தம் பாசம் பாசம்னு பின்னாடி ஓடி 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 போய் உன்னால முடிஞ்சதெல்லாம் செஞ்சு கொடுத்தையே அந்த உறவு உன் தலை மேல பெரிய பாரத்தை போட போகுதுன்னு சொன்னனே அந்த உறவு, உன் தலையில மிகப்பெரிய கள்ள தூக்கி போடணும்னு காத்திருக்கே அந்த உறவு எங்க இருக்கு தெரியுமா? எந்த திசையில இருக்கு தெரியுமா? நான் திசைய சொல்றேன், யாருன்னு நீயே புரிஞ்சுக்குவ. உனக்கு அண்ணன் முறையில் இருக்கிற ஒருத்தன் தேவையில்லாத ஒருத்தங்கிட்ட தேவையில்லாத வேலையை கொடுத்து உன் வீட்டுக்குள்ள அனுப்பி இருக்கான். அது மிகப்பெரிய பாரத்தை இப்ப கொடுத்துட்டு இருக்குது.
மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்குது. தாங்க முடியாத பிரச்சனை, தாங்க முடியாத வேதனை. என்னைக்கு இதெல்லாம் தீருமோ? இல்லை இந்த நேரத்தில் இந்த மண்ணை விட்டு நான் போனாலும் நிம்மதியா இருப்பனே. உன்னை நினைக்க வைக்குது, உன்னை நினைக்க வைக்குது, உன்னை நினைக்க வைக்குது. அதுக்கு காரணம் அண்ணன் முறையில் இருக்க ஒருத்தன் படுபாவி, படுபாவி ஏவி விட்டு ஒருத்தனை உள்ள அனுப்பி அதை உன் வீட்டுக்குள்ள வச்சு இத்தனை பாடுகளுக்கு நீ ஆளாயிருக்கிற, இத்தனை வேதனைகளுக்கு நீ ஆளாயிருக்கிற. என்னன்னு தெரியாமையே உன் வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம் இல்லை, பற்று இல்லை, பிரியம் இல்லை, பிரிஞ்சு போய் கிடக்குது, பிரிஞ்சு போய் கிடக்குது. இருக்கிறவங்களையும் இழக்கணும்னு கட்டி வச்சிருக்கிறாங்க. உனக்கு துணையா இருக்கிற உன் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வமா இருக்கிற என்னையும் கூட துரத்து விட பார்க்கறாங்க, கட்டி போட பார்க்கறாங்க. முடியுமா? தினந்தோறும் என் பிள்ளை முகத்தை பார்த்து என் வாக்க கொடுத்து என் பிள்ளைய பத்திரப்படுத்துறது என் கடமையா இருக்கும் போது போயிருவனா நானு? இவன் கட்டுக்கெல்லாம் நான் அடங்குவனா? அடங்குவனா? மாட்டேன், மாட்டேன். கிழக்கு திசையில் இருக்கான், கிழக்கு திசையில் இருக்கிறான். அவன் கிழக்கு திசையில் இருக்கிறான். ஓ அண்ணன் முறையில் இருக்கவன் கிழக்கு திசையில இருந்து மேற்கு திசையில இருந்து ஒருத்தனை உன் வீட்டுக்கு அனுப்பனா. நினைவுபடுத்தி பாரு, நினைவுபடுத்தி பாரு. பல மாதங்கள் ஆச்சு, நினைவுபடுத்தி பாரு. பாடுகள் உன்னை துரத்திட்டு இருக்குது, வேதனைகள் உன்னை துரத்திட்டு இருக்குது, கண்ணீர் உன்னை துரத்திட்டு இருக்குது, வலி வேதனை உன்னை துரத்துது, பயம் உன்னை துரத்துது. ஓடி ஓடி ஓஞ்சு போன உன்னை காப்பாத்தணும்னு வந்த இந்த கருமாறி சொல்ல கேளு என் பிள்ளையே. உன் கை படணும், உன் கை தொடணும், உன் வீட்டுக்குள்ள வரணும்னு நான் இங்க உருவாக்கின 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செஞ்சு பரிகாரம் செஞ்சு வீட்டுக்குள்ள இருக்கிறத வெளியே துரத்தி இருந்து உள்ள எதுவும் வரக்கூடாதுன்னு தடை போடணும்னு வந்திருக்க. என் சொல்ல கேளு. மயூர பந்தம் இங்க இருக்கு, அதையும் சேர்த்து வாங்கு. பகை விலகும், பகை உருவாகாம தடுக்கும். நான் சொல்றத காரியம் இல்லாம சொல்ல மாட்டேங்கிறது உனக்கு புரியும். மிகப்பெரிய ஒரு பாரத்தை உன் தலையில போடணும்னு கிழக்கு திசையில் இருக்கிற அவன் முடிவு செஞ்சு காத்து இருக்கிறான். மேற்கு திசையில் இருக்கிறவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு காப்பாத்திக்க, உன்னை காப்பாத்திக்க, உன் குடும்பத்தை காப்பாத்திக்க, உன்னை காப்பாத்திக்க. ஒவ்வொரு செயலிலும் கவனம் இருக்கட்டும். யாரையும் நம்பி உன் வாழ்க்கைய வீண் போக வச்சராத. அக்கம் பக்கம் சொல்றாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, சொந்தக்காரங்க சொல்றாங்கன்னு வினைய தூக்கி தலையில போட்டுக்காத. எதை சொன்னாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு உன் வீட்டுக்குள்ள யாரு கொடுக்கறதையும் ஒல்லை இழுத்துட்டு வர யோசிச்சுக்கோ. நான் சொல்றது சத்திய வாக்கு, இந்த கருமாரியோட சத்திய வாக்கு உன் கூட இருக்கும். நான் சொல்றத கேளு, பலன் அனுபவிச்சுக்கோ. உன் கையில் இருக்கிற காணிக்கைய எனக்காக இங்க கொடு. இந்த கருமாரிக்காக கொடுவோம், வினைகளை அழிக்கணும். இந்த கருமாரிக்காக கொடுவோம், செய்வினைய அழிக்கணும். உன் கண்ணீரை துடைக்கணும், உன் எதிரியை அழிக்கணும். அதுக்கு உன் கையிலிருந்து வர காணிக்க உதவியாயிருக்கும். இந்த தாய்க்கு செய்யும் பூஜைக்கு உதவியாயிருக்கும். எங்கேயோ இருக்கேன்னு தள்ளி போடாத உன் காணிக்கைய கையில கொடு. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.